ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும். நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாத ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அற்புதமாக இருக்காங்க. ஒரு 13 தேதிக்கு மேலே ஒவ்வொருத்தராக உங்களோட சுகஸ்தானத்துக்கு உட்கார போகிறாங்க. மகர ராசிக்கு சுகஸ்தானம் சூப்பர். ஏன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கே தெரியும். நீங்களாம் நீதிமான். நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் அடிப்பட்டு தான் முன்னேறி இருக்கீங்க. யாருமே உங்களோட ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் இன்னும் பெரிய அளவில் ஒரு பாக்கியங்கள் கிடைக்கல. ஏன்னா அதெல்லாம் சுய ஜாதகம் பார்க்கணும் எப்போவுமே. இது கோச்சார பலன்கள். கோச்சாரம் ரொம்ப அற்புதமாக இருந்தால் ஒரு 25% நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் 25,000 எதிர்பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 25% நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் சுய ஜாதகம் பார்த்தா தான் உங்களோட வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம், எப்படி பண்ணினா, பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 2-7 குடை அதிபதி செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி, கலத்திராதிபதி. சாதாரணமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்தோன்னு தான் ஒரு வெளிச்சமே தெரியும். அது வரைக்கும் இந்த கோழி குஞ்சு அப்படியே பிடிச்சிட்டே போகும். குஞ்சு இந்த கோழியே பார்த்துன்னு போகும், கோழிகிட்டே இருக்கும். வெளியில் எங்கேயும் உலகமே தெரியாது. அது அவங்களோட உலகமெல்லாம் அந்த கோழி. அப்படி தான் நீங்கள் உங்கள் தாயார் தந்தையார் யாராவது ஒருத்தர், உறவினர்கள் யாராவது ஒருத்தர் அப்படியே டிபெண்ட் பண்ணியே தான் இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு இதெல்லாம் கிடையாது. சந்தோஷமாக இருப்பீங்க, அது வேறு. ஆனால் ஒரு களத்திரம் வந்தோன்னா தான் உங்களுக்கு வீரமே வரும். அப்பாடா, ஏன்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துடுது. குழந்தை பாக்கியம் கிடைச்சோன்னா இன்னும் பொறுப்பு. அப்புறம் தான் உங்களுக்கு அப்படியே ஒரு நன்மைகள். அப்போவும் ஒரு அடி வாங்கி தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. ஒன்று கடன், நோய், ஏதாவது ஒன்று அதை வச்சு தான் வெளியில் வருவீங்க. அப்பாடான்
அப்போ இந்த 2-7 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது 3ஆம் இடத்திலிருந்து அமர்ந்து கொண்டு அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருந்துருக்கார். உங்களோட முயற்சிகளில் வெற்றியை கொடுத்துருந்தார். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை, எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி, எல்லாமே சூப்பர். அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் சகாயஸ்தானம், அவரும் முயற்சிகளை உங்களுக்கு கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார், ஒரு வருமானத்தை கொடுத்துட்டுருக்கார். முயற்சி நல்ல கவனிங்க, முயற்சி. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனும் அவர் தான், அதாவது இந்த சொல்லுவாங்க நல்லவனும் அவர் தான் கெட்டவனும் அவர் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி ஒரு பாடத்தை கொடுப்பார். ஏண்டா நீ சந்தோஷமாக இருடா, ஆனால் அது சந்தோஷத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. இப்போ டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு லட்டு சாப்பிட்லாம், சரி பரவாயில்லை 2 லட்டு சாப்பிட்லாம், கரெக்டாக மருந்து மாத்திரையை போட்டு ஏதாவது சிறப்பு கிரப்பு குடிச்சிட்டு நம்ம கம்முன்னு வந்துடலாம். 5-6 லட்டு சாப்பிட்டா இது சுக்கிரனோட மிஸ்டேக்கா உங்களோட மிஸ்டேக்கா? சுக்கிரன் ஆசையை தான் ஏற்படுத்துவார். நம்ம கவனமாக இருக்கணும். இங்கே தான் அந்த பகுத்தறிவு வேலை செய்யணும். மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி அந்த பகுத்தறிவு கிடையாது. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார், பரிபூர்ணமாக நம்பணும். அப்போ இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு நன்மைகளை கொடுத்துட்டு இருந்தார். இளைய உடன்பிறப்புகள் அவங்களாம் ரொம்ப அனுகூலமாக இருந்தார். அடுத்தபடியாக 9-12 கூடிய அதிபதி புதன், உங்களுக்கு பாக்யாதிபதி விரையாதிபதி. இந்த புத பகவான் எங்கே இருந்தால் அவரும் 3ஆம் இடத்துல குருபாவோட பார்வையை வாங்கிட்டு சூரியனோட இணைந்து புதாதித்ய யோகத்தை கொடுத்துட்டு அற்புதமாக இருந்தார். உங்களோட அறிவுத்திறன் அதிகமாக இருந்தது, நல்லபடியான ஒரு முன்னேற்றம், முயற்சிகளின் பேரில் வெற்றிகள் குவிந்தது, நல்லா பரவாயில்லைங்கிற மாதிரி. அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான், அவர் எங்கே தான் அவரும் 3ஆம் இடத்துல குருவோட பார்வையை வாங்கினார். 4 பேர் அங்கே இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டுருக்கார். அற்புதமாக கொடுப்பாங்க. முயற்சிகள் எடுங்க, முயற்சி திருவினை ஆக்கும். ஏவிஎம் இதுவே அதான், ஏவிஎம் அந்த உருண்டை இருக்கு பாருங்க, அதில் கரெக்டாக கீழே வந்து முயற்சி திருவினை ஆக்கும் தான் போடுவார். ஏன்னா நம்ம முயற்சி எடுத்தால் தான் திருவினை. சும்மா வீட்டிலே உட்காந்துட்டு எல்லாம் நடக்கணும், நன்மைகள் நடக்கணும்னா அதெல்லாம் நடக்கிறது அது வந்து மிகப்பெரிய உன்னதமான ஜாதகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜாதகம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு அவன் என்னத்தை பண்ணுவான், வெளி உலகத்தை பார்க்கணும். அப்போ தான் சந்தோஷம், பறந்து விரிந்த உலகத்தை பார்க்கணும். எவ்வளோ பேர் நமக்கு கீழே இருக்கா, எவ்வளோ பேர் நமக்கு மேலே இருக்கா, மேலே இருக்கிறவங்களையும் பார்க்கணும், கீழே இருக்கிறவங்களையும் பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வாழ்க்கையோட தாத்பரியம் புரியும். அந்த வகையில் உங்களுக்கு லாபாதிபதி முயற்சிகளின் பேரில் உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்தார். சூரியன் வந்து நிறைய பேர் இந்த சர ராசிக்கு லக்னத்துக்கு தான் என்றைக்குமே பார்க்கணும். சர லக்னத்துக்கு பாதகாபதி, துலாம் லக்னம் அப்படின்னா சுக்கிரன் பாதகாபதி. அதுவும் சுக்கிரன் வந்து சில இடத்துல நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியே சுக்கிரன் தான். அப்போ சூரியன் நல்ல இடத்துல இருந்தான்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அப்போ இந்த லாபாதிபதி முயற்சிகளின் பேரில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்தார். அடுத்தபடியாக 2-7 கூடிய அதிபதி செவ்வாய், அவர் வந்து 15/1/2026 முதல் உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார். அற்புதம்ங்க. கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் பூமிக்காரகன், பூமி யோகம் கொடுப்பார். கண்டிப்பாக ஒரு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதெல்லாம் வேலை பார்க்குற அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும். அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதம் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான், அவர் வந்து 13/1/2026 முதல் அவரும் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். கண்டிப்பாக இந்த புதன் வந்து 4ஆம் இடத்துல வந்துட்டு உறவினர்கள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். படிக்கிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு படிப்பு, அறிவுத்திறன். அதுமாதிரி இந்த எழுத்துத்துறையில் இருக்கா பாருங்க, இந்த கலைத்துறையில் எழுத்தில் இருப்ப இந்த கதை வசனம் எழுதுகிறவா, பாடல் ஆசிரியர்கள், இவளுக்கெல்லாம் பெரிய ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு வருமானம் பாப்பா, நல்ல ஒரு வருமானம். ஏன்னா திரைப்படத்துறை அப்படின்னாலே உள்ளே போனாலே லட்சக்கணக்கில் தான். ஆனால் கடுமையாக உழைக்கணும், அது அடுத்தது முயற்சியும் எடுக்கணும். அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பீரியட். அதேமாரி 9-12 கூடிய அதிபதி புத பகவான், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். எப்போ 17/1/2026 முதல் இந்த புத பகவானும் சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். இந்த நேரத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்.
அடுத்தபடியாக லாபாதிபதி சூரிய பகவான் 14/1/2026 முதல் அவரும் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உங்களுக்கு மாத பிற்பகுதியில் ஒரு யோகத்தை கொடுக்க போகிறார். மகர ராசிக்கு வந்தோடனே அது சொல்லுவா, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் சொல்ல மாட்டோம். அற்புதம். ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு மாதம்னு அடிச்சு சொல்ல சூப்பர். இதெல்லாம் நீங்கள் என்ன பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்றபடி உயர்வு. ஏணியில் நம்ம ஏறினா தான் ஏணி கொண்டு போய் மேலே விடும். இப்போ அப்பார்ட்மெண்ட் 7வது மாடி லிஃப்ட்டில் ஏறி நின்று லிஃப்ட்டை ஆப்ரேட் பண்ணால் தான் நீங்கள் மேலே போக முடியும். கீழே நின்றுட்டு இது பண்ணி தான் எப்படி மாடிக்கு போக முடியும் 7வது மாடிக்கு? அந்த மாதிரி தான். முயற்சிகளை விடாதீங்க. அடுத்தபடியாக 3-6 கூடிய அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். பாக்கியங்களை கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன்? அவர் வக்ரகதியில் இருக்கார். ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. எப்படி? பார்வை பலத்தால் சமாளிக்கிறீங்க. ஏன் அப்படின்னா குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்மராசியை பார்க்குறாரு, சந்தோஷமாக வேலை செய்கிறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, முயற்சிகளை எடுக்கிறீங்க, வெற்றி கிடைக்கிறது. முயற்சி எடுக்கலைன்னா கிடையாது. அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு, குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் இருக்குது. அடுத்தபடியாக 4-5 கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்காருன்னா பகிர்வன ரோகஸ்தானம் 6ஆம் இடத்துல இருந்து உங்களோட வெற்றிகளை அற்புதமாக உபஜயஸ்தானங்களில் நின்று கொடுத்துட்டே இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு உச்சன். அற்புதமாக 6ஆம் இடத்துல மறைவுனாலும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று. அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் அவரோட பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் அஷ்டமராசியை பார்க்குற உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அது யாருமே பண்ணுற மாட்டேங்கிறீங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குற கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்குது, ஏதோ ஒரு ரூபத்தில் போயின்னு இருக்குது. அடுத்தபடியாக உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ முயற்சி எடுத்த வெற்றி. அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். கொஞ்சம் குழப்பம் இருந்துட்டுருக்கு, குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம். ஆனால் இதை ஆன்மீக விஷயங்களில் தப்பிச்சிக்கிறீங்க. ஆனாலும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால சமாளிக்கிறீங்க. கேது பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம். கண்டிப்பாக கேது லாபத்தில் இருந்தாலே வெற்றி தான், கண்டிப்பாக நன்மையை தான் கொடுப்பார். ஒரு ஞானத்தை கொடுத்து தான் நன்மை கொடுப்பார். எடுத்த உடனே எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இப்போ 22 வயசு வந்தது திருமண யோகம், திருமணம் ஆகிடுது. 23, 24 குழந்தை பாக்கியம், 26 சொந்த வீடு, 28 அதுக்கப்புறம் என்னையா பண்ண போகிற? டென்ஷன் தான். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், அதுவே பெரிய விஷயம். இப்போ ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்னே பார்த்திங்கன்னா 5000, 10,000, 20,000 போயின்னு இருக்கு. எதுக்கு? மெயின்டைன் பண்ணுறதாங்க கஷ்டம். அப்போ இந்த கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருந்துன்னு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு. எப்போ நீங்கள் எல்லா வேலைகளையும் கரெக்டாக பண்ணினேள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இந்த மாதம் முடிச்சுடும் என்ன சொன்னால் மந்திரங்கள் சொன்னால் ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. குரு தான் உங்களுக்கு குரு வழிகாட்டி கொடுப்பார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக இதை சொல்லுங்கள், அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க, ராகுவால் உங்களுக்கு பெரிய நன்மை காத்திருக்கு. அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய் வித்மிகை குருணிகஸ்தாய தீமிகை தன்னோ குரு பிரச்சோதயாத் ஒரு 27 தடவை சொல்லுங்கள். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு அற்புதமாக சிந்திக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.